அன்பான மக்களே, இவர்களே வணக்கம். இன்னைக்கு வெண்டைக்காய் தக்காளி காரக்குழம்பு பண்ண போறாங்க. வெண்டைக்காய் தக்காளி காரக்குழம்பு பண்ண போறாங்க. இப்ப வதக்கி எடுத்தாச்சு வெண்டைக்காய. Ladies and gentlemen, friends, good day. So today my mother is going to do lady's finger tomato spicy gravy. And for this, first she fried the lady's finger, the pan, and now she will proceed more process. புளியை கரைச்சிட்டு இருக்காங்க. This is tamarind, which is taking out the juice from the tamarind. Tamarind water, புளி தண்ணியை வச்சிருக்காங்க. Filtering the tamarind water, புளி தண்ணியை வடிகட்டுறாங்க. சால்ட், உப்பு, காட்டு 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 அரைத்து வைத்த தக்காளியை மிக்ஸ் பண்றாங்க. அதாவது that is tomato which is grinded. The mixer is also mixed in the tamarind sauce. அரைத்து வைத்த தக்காளியையும் அந்த புளி தண்ணியில கலந்துருக்காங்க. half a spoon of turmeric powder போடு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்துருக்காங்க. ஹோம்மேட் சில்லி பவுடர் மசாலா, வீட்டில் அரைத்த மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 3 ஸ்பூன். 3 spoons of homemade chili powder, masala powder is mixed. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் போட்டிருக்குன்னா, மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, கருவேப்பிலை, இதை காய வச்சு அரைச்சி வச்சிருக்காங்க. அதுதான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஹோம்மேட் சில்லி பவுடர் is made by dry chili, pepper, cumin, coriander seed and curry leaves, all together dried and made it as a powder, masala powder. That powder, 3 spoons is mixed. One cup of oil, ஒரு கப் ஆயில் போட்டிருக்காங்க. One and a half cup of oil. This is the cup size. அதான் கப் சைஸ். மஸ்டர்ட், கடுகு கலந்துருக்காங்க.
ஆனியன் அண்ட் டொமேட்டோ வித்து தக்காளியும் வெங்காயம் போட்டிருக்காங்க. லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் மிக்ஸ், கொஞ்சோண்டு உப்பு எடுத்துட்டு வந்து கலந்துருக்காங்க. நம்ம இந்திய மாணவர்கள் வெளிநாட்டில் தங்கி படிக்கும்போது வேலை செய்யும்போது அவங்களுக்கு வந்து இந்திய உணவுக்காக பல இடத்துக்கு சென்று பார்க்குறாங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில உணவெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து உணவு வகைகளை அவங்க செய்ய கற்று கற்றுக்கிட்டாங்கன்னா நீங்களும் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஸோ இதை பார்க்கும்போது ஈஸியாக அவங்களால பண்ண முடியும். ஸோ வாரத்தில் ஒரு நாளாவது அவங்களுக்கு கிச்சன் எதாவது இருந்ததுன்னா, இல்லை நண்பர்கள் வீட்டில் கிச்சன் இருந்ததுன்னா இந்த மாதிரி போய் சேர்ந்து அவங்க சாப்பிட்றதுக்கு இது வந்து உதவும். ரொம்ப எளிய முறையில் தான் அவங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்லேயும் போடுங்க. ரொம்ப நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், by watching this video, the Indian students and staffs who work around the world who want to cook Indian food, particularly in the Indian restaurants in overseas, they have various different nice dishes, but still some dishes, if they want to cook themselves, they can easily learn after watching these videos. So please kindly share to them. And also the overseas people, for example, American, English people, French people, Swiss people, Japanese people, Australians, anybody who want to learn our Indian dish cooking, they can also easily learn by watching this video. So please kindly share to all of your friends, family. Now she is mixing the tamarind water, tomato mixed. தக்காளியும் புளியும் கரைத்து வைத்த அந்த தண்ணியை வந்து கலந்துருக்காங்க. This is the tamarind seed. புளியாங்கொட்டை பாருங்க, புளி நல்லா பிழிஞ்சு வச்சு அந்த தண்ணியை தான் எடுத்திருக்காங்க ஊற வச்சு. So this tamarind is soaked in the water for about 25 minutes or 20 minutes and then filtered. எல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்காங்க. And here is the tamarind seed. புளியாங்கொட்டை அது வரைக்கும் பாருங்க.
குழம்பு நல்லா கொதிக்குது. So the gravy is nicely boiling now, along with the masalas and onion, tomato. Now the lady's finger is mixing. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை கலந்துட்டாங்க. That lady's finger already fried in the oil. அந்த வெண்டைக்காயை வந்து ஏற்கனவே வந்து எண்ணெயில வதக்கி எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த வெண்டைக்காய் தக்காளி காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீடியோவை பார்த்து எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. மேலும் எங்களோட வீடியோவை அனைவரும் வந்து தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஊக்கப்படுத்துமாறு ரொம்ப அன்புடன் கேட்டுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ladies and gentlemen, friends, so it is very nice that you are all watching our nice cooking videos. So please share our video to as many people as you can, and subscribe our channel. Your support is very very important. Thank you all of you, and please continue watching our channel. Mother wants to thanks to everybody. She is sick little bit. என்ன சொல்றதுன்னு கேக்குறாங்க. உடம்பு வேற சரியில்லைப்பா, அதான் உடம்பு முடியல. உடம்பு முடியலையா? சரி, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றீங்களா? தேங்க்ஸ். நான் இவ்வளவு உடம்பு சரியில்லாம செய்யறேன், அதுக்கு தேங்க்ஸ். So please excuse me, my mother is not really feeling well. She is 78 years old. For the past 2 days she is a little bit dull, but still she is not allowing us to cook, and she want to cook, and she said thanks to all of you. எங்க அம்மாவுக்கு வந்து 78 வயசு ஆகுதுங்க. அவங்களால வந்து உடம்பு முடியல. ஒரு 2-3 நாள் அவங்க கொஞ்சம் டல்லாவே இருக்காங்க. அதனால நாங்க எங்களே சமைக்க விட மாட்டுறாங்க. அவங்க தான் சமைப்பேன்னு சொல்றாங்க. அதனாலதான் கொஞ்சம் மொல்லமா உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.